அப்படியா? Good evening. Good evening. ஸ்டார்ட் பண்ணலாமா? Fine. Question number 1 வந்து triangle ABC, the side lengths are AB, okay, 13, 14 and 15. A semicircle is inscribed in the triangle such that diameter lines entirely on the BC. So triangle இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா உள்ள ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னு சொல்றாங்க. என்டையர்லி ஆன் பிசின்னு சொல்றாங்க. அந்த செமி சர்க்கிள் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு அந்த பிசின்ற பிசின்ற சைடுல தான் இருக்கு. பட் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ செமி சர்க்கிள் சம்பேர் இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ 13, 14 and 15. A semicircle is inscribed in the triangle such that diameter lies entirely on the BC. Okay. BC 14 sir. Oh, BC 14 இது 15 arc to the tangent AC and AB and its arc to the tangent AB and AC. So அப்போ with respect to semicircle பார்க்கும்போது இது tangent தானே, வெளியே தானே எக்ஸ்டர்னல் டச் பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு இது ஒரு ஆர்க்னு எடுத்துக்கலாம். ஸோ the point of contact இருக்கு இல்லையா, இங்க நான் வந்து இது சென்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ சென்டர்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஓன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் லைன் செக்மெண்ட் வந்து இந்த டேஞ்சென்ட்டை மீட் பண்ணும்போது இது 90 டிகிரியா இருக்கும். ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ரெண்டா பிரிச்சுக்கலாமா? இது நார்மலா பார்க்கும்போது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் தான். இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னா பெரிமீட்டர் என்ன? 29 29 plus 3 39 39 42 வா? ஸோ 42 னா 21 னா செமி பெரிமீட்டர். ஸோ root of s into s minus a. So 21 minus 13 8. S minus b, s minus c 6. So ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? இதை சால்வ் பண்ணினா ஏரியா வந்துடும். இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா this is equal to triangle AOB plus triangle AOC. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவும் இந்த மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சேமா இருக்கும். இதை சால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ ரூட் ஆஃப் 21 எப்படி பிரிச்சுக்கலாம்? 21 7 into 3, அப்புறம் வெளியே ஒரு 7 இருக்கு, அதுக்கப்புறம் 3 into 2, அப்புறம் 8 எப்படி பிரிக்கலாம்? 4 into 2 பிரிச்சுக்கலாமா? ஸோ ரெண்டு 7க்கு பதிலாக ஒரு 7, ரெண்டு 3க்கு பதிலாக ஒரு 3 எழுதிக்கலாம், ரெண்டு 2க்கு பதிலாக ஒரு 2, ஒரு 4க்கு பதிலாக ஒரு 2. ஸோ 7 into 3 21, 21 into 4 84 84 தான் ட்ரையாங்கிளோட ஏரியா. திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB.
இந்த ஏஓபின்னு வரும்போது எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா half into base into height னு சொல்லலாமா? ஃபைன். இதுல half into base வந்து 13 எடுத்துக்கலாம். ஹைட் என்னன்னு எடுத்துக்கலாம்? வித் ரெஸ்பெக்ட் டு செமி சர்க்கிள் ரேடியஸ்னு எடுத்துக்கலாமா? சென்டர்ல இருந்து எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது இல்லையா? சோ அந்த லைன் செக்மெண்ட் ரேடியஸ்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அதே மாதிரி ஏஓசி ல பாக்கும்போது half into அதோட பேஸ் 15 into ரேடியஸ் எடுத்துக்கலாமா? இதுவும் சேமா தானே இருக்கும். சென்டர்ல இருந்து நீங்க சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வரையறீங்க அப்படின்னா அது எல்லாமே ரேடியஸ் தானே. சோ அதுவும் உங்களுக்கு ரேடியஸ் தான் இருக்கும். சோ அப்போ இதுல this is equal to 84. சோ இதுல இருந்து நீங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ என்ன காமனா இருக்கு? half into r into 15 plus 13 28 this is equal to 84. 28 into 3 times so radius வந்து 6. நெக்ஸ்ட் ஃபார்முலா தான் கேக்குறாங்க. அது ரெண்டு டேஞ்சன்ட்டும் வந்து உங்களுக்கு ரெண்டு சர்க்கிள்ஸோட டேஞ்சன்ட்டும் உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா தான். அந்த டெரிவேஷனோட ரிசல்ட் டைரக்டா நீங்க அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணக்கூடிய क्वेश्चन தான் அது. 2rr divided by root of r square plus r square ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேக்குறாங்க. ரெண்டு சர்க்கிளோட டேஞ்சன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பர்టిక్యులர் ஃபார்முலா வந்து 2 times of product of the radius of two circles divided by root of squares of sum of two circles. I mean two radius. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வேணா டெரைவ் பண்ண பார்க்கலாம். டைம் இருக்கும்போது வேணா பார்க்கலாம். நெக்ஸ்ட் what is the ratio of area of triangle CDE to the ratio of area of triangle ABC? ஓகே. சோ அப்போ BC னா உங்களுக்கு பேஸ் வந்து ABC இந்த ட்ரையாங்கிள் பேஸ் வந்து BC சோ BC 3x 3x னு எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ABC தானே கேக்குறாங்க. BDE to the triangle, sorry,
ஓகே ஃபைன். இது வர இருங்க, லேட்டர் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஹெக்ஸகன் டாடி கேகனா. ஸோ ஜென்ரலா பாலிகனோட ஏரியா ஃபார்ம்ல அதுதான். ஓகேங்களா, n/2 இன்டூ ஆர் ஸ்கொயர் சைன் ஆஃப் 360 டிவைடட் பை n. இது நோட் பண்ணிக்கோங்க. பாலிகன் ஜென்ரலா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் பாலிகன் வச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். n/2 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் ஆஃப் 360 டிவைடட் பை n. ஸோ இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகனா. ஸோ ஹெக்ஸகனோட சைட்ஸ் வந்து 6. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6. ஸோ அதோட ஏரியா என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. 6/2 இன்டூ அது ஆர்ன்றது கொடுக்கல, ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் ஆஃப் 360 டிவைடட் பை 6. ஸோ சைன் ஆஃப் 360னா சைன் 60யோட வேல்யூ √3/2 எடுத்துக்கலாமா. ஸோ 6/2 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ √3/2. இது அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாடி காகன் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 12. DOD ECAGON. இதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 12. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/2 இன்டூ ஆர் ஸ்கொயர் சைன் ஆஃப் 360 டிவைடட் பை 12. இதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 12/2 6 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் ஆஃப் 30 வந்து 1/2. ஸோ 3 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன இருக்கும், 3 ஆர் ஸ்கொயர் இன்டூ √3/2 இருக்கா. இங்க 3 ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கா. ஸோ √3:2 ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், 3 கேன்சல் ஆகும். √3:2 ரேஷியோ வந்து √3:2. √3:2னாலும் ஒண்ணுதான், √3/2னாலும் ஒண்ணுதான். சைக்ளிக் குவாட்ரேட்ல கொடுத்துருக்காங்க. சைக்ளிக் குவாட்ரேட்ல உங்களுக்கு சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s minus a இன்டூ s minus b இன்டூ s minus c இன்டூ s minus d. ஸோ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 3 + 4 7, 7 + 5 12, 12 + 6 18. 18னா செமி பெரிமீட்டர் வந்து 9. ஸோ 9 - 3 9 - 3 6, 9 - 4 5, 9 - 5 4, 9 - 6 3. இதுதான் வந்து சைக்ளிக் குவாட்ரேட்டோட ஏரியா. ஸோ இதில் ஏதாவது எடுக்க முடியுமா வெளியே காமனா. ஸோ 2 3 இருக்கு, அதுக்கு மேலே ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 4க்கு பதிலா உள்ள ஒரு 2 எடுத்துக்கலாமா. 5 × 2 10. ஸோ 6 √10. ஓகேவா அது. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11. The medians AB மீடியன்னா வந்து ஆப்போசிட்ல இருக்க சைடை ஈக்குவலன்ட்டா பிரிக்கும். The medians AD and BE இது ஈக்குவலா பிரிக்கும். ஓகேங்களா. இந்த ரெண்டு மீடியன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் சென்ட்ராய்டு. ஓகே, சென்ட்ராய்டு இன்டர்செக்டட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. லென்த் ஆஃப் ஏடி வந்து 9. சென்ட்ராய்டு வந்து இந்த சைடை என்ன ரேஷியோல பிரிக்கும் தெரியும் இல்லையா. ஏடி வந்து உங்களுக்கு ஏடி வந்து ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜி இஸ் டு ஜிடி என்னவா இருக்கும்னா 2:1 ரேஷியோல தான் பிரியும். ஒரு சென்ட்ராய்டு வந்து ஒரு மீடியனை 2:1 ரேஷியோல பிரிக்கும். ஓகேங்களா. ஒரு சென்ட்ராய்டு ஏடின்றது ஒரு மீடியன், இங்க சென்ட்ராய்டு இருக்கும். ஸோ 2:1 ரேஷியோல தான் பிரிக்கும். எவ்ரி மீடியன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ராய்டு அந்த மீடியன்ல இருக்க ஒரு பாயிண்டா இருக்கும். அது அந்த மீடியன் என்ன ரேஷியோல பிரிக்கும்னா 2:1. ஸோ அப்போ ஏடியோட லென்த் 9னா அது எப்படி பிரிக்குது, 6 3 2:1 ரேஷியோல பிரிக்குது. அதே மாதிரி பிஇயோட லென்த் 6 அப்படின்னா 2:1 4:2 அப்படின்னு பிரிக்குது. இப்போ எனக்கு கேட்கறது ஏபியோட லென்த். ஓகேயா. ஸோ ஏபியோட லென்த் கேட்கறாங்க இல்லையா. நம்மளுக்கு என்ன தெரியும், 1 6 1 4 தெரியும். ஸோ அப்போ மூணாவது சைடு என்னவா இருக்கும், ரைட் ட்ரையாங்கிள் தானே இது.
90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ ரைட் ட்ரையாங்கிள்னா எனக்கு ஒரு சைடு 6 ஒரு சைடு 4னா இன்னொரு சைடு என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சோ 6 ஸ்கொயர் 36 4 ஸ்கொயர் 16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 52வா? 52 என்ன பண்ணலாம்? 4 into 13 பிரிக்கலாமா? சோ 2 root 13. ரைட் ட்ரையாங்கிள் அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சைடு 6 ஒரு சைடு 4 அப்போ ஆப்போசிட்ல அதாவது ஹைபோட்டனியஸ் சைடோட லெந்த் கேக்குறாங்க இல்லையா? அது கண்டுபிடிச்சிடலாம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இது பிரிட்டிஷ் ஃபிளாக் தியரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கிளாஸ் அப்போ. A point P lies inside a rectangle ABCD. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ரெக்டாங்கிள் இன்டீரியர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் வச்சு அந்த சைட்ஸோட வெர்டிசஸை நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ PA ஸ்கொயர் plus PC ஸ்கொயர் is equal to PB ஸ்கொயர் plus PD ஸ்கொயர். சோ PA ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்களா இதெல்லாம்? PA வந்து 3, PC வந்து 5, PB வந்து 4, PD யோட லெந்த் என்னன்னு கேக்குறாங்க. சோ PA ஸ்கொயர் வந்து 9, 25, 16 plus PD ஸ்கொயர். So 9 plus 25 34, 34 plus 16 50யா? PA plus PC நான் கரெக்ட்டா சொல்றேன். 25 plus 9 34, 34 44 50. This is equal to PD square. So 25 into 2 5 root 2 So PD square வந்து 50 அப்படினா PD யோட லெந்த் 5 root 2. 25 to 2 பிரிக்கலாம். 25 root எடுத்தீங்கன்னா 5 root 2 வந்து அப்படியே தான் இருக்கும். 3 mutually tangent circles. மூணுமே வந்து டான்ஜென்ட் சர்க்கிள்ஸ்னு சொல்றாங்க. அதாவது வெளியில தான் வந்து டச் ஆயிருக்கும், உள்ள டச் ஆயிருக்காது. have centers that forms a triangle. சென்டர் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ லெந்த் 3 4 5 லெந்த் 3 4 5 வச்சே சொல்லிடலாம் இல்லையா? அது என்ன மாதிரி ட்ரையாங்கிள் சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சோ 3 4 and 5. What is the inradius? So right triangle inradiusக்கு என்ன ஃபார்முலானா P plus B minus H divided by 2. Perpendicular plus base minus hypotenuse. So இது base, இது perpendicular, இது hypotenuse. So எது base எது perpendicular ஆனா இங்க 4 போட்டு இங்க 3 போட்டாலும் சரி, இங்க 3 போட்டு இங்க 4 போட்டாலும் சரி, doesn't matter. So 7 minus 5 divided by 2. So 2 by 2. So inradius ஓட value 1. A chord of length 8 divides a circle into two segments. So ஒரு circle இருக்கு, ஒரு circle இருக்கு, ஓகேங்களா? சோ அப்போ chord இருக்கு. இந்த chordோட length என்ன சொல்லிருக்காங்கன்னா 8. ரெண்டு செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட், இது மைனர் செக்மெண்ட். The angle subtended by a chord at a point on a ஒரு பாயிண்ட் மேஜர் செக்மெண்ட் ஒரு பாயிண்ட் வைக்கறாங்க C ன்னு வெச்சுக்கலாம். சோ அது வந்து 45 டிகிரிஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. 45 டிகிரிஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. What is the radius of the circle? Okay. So radius னது with respect to center circumference touch ஆச்சுனா அத radius. சரி. So AOB யோட வேல்யூ என்னவா இருக்கும்? ACB வந்து 45 இருந்துச்சுனா அதுக்கு டபுளா தான் AOB யோட வேல்யூ இருக்கும். ஒரு கார்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளவா இருக்கோ சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் அதோட டபுள் மடங்கு இருக்கும். into 2 times போட்டுக்கணும். So AOB யோட வேல்யூ 90 டிகிரி. ஓகேங்களா? ஃபைன். AO ஓட லெந்த்தும் OB யோட லெந்த்தும் சேமா இருக்குமா? கரெக்ட்டா? A1 வந்து ரேடியஸ், B1 வந்து ரேடியஸ் தானே? ஃபைன். சோ அப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னா என்ன மாதிரி ட்ரையாங்கிள்? 90 டிகிரி கொடுக்குது ரைட் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ரெண்டு சைடு சேமா இருக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாம். சோ ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளா? ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ல உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும் சைட்ஸ்? பாத்துறோம் இல்லையா? இது A, இது என்ன? இது √2 * A தானே இருக்கும். சைட்ஸோட ரேஷியோ வந்து இந்த ரேஷியோல தானே இருக்கும். சோ எனக்கு √2 A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. √2 A ஓட வேல்யூ 8. சோ A ஓட வேல்யூ 8 divided by √2. டினாமினேட்டர்ல ரூட் இருக்க கூடாது. சோ கான்ஜுகேட் பண்றோம். சோ 2 கேன்சல் பண்ணுவோம் 4√2. சோ அப்ப சைடு வந்து உங்களுக்கு 4√2. OA ஓட லெந்த் கேட்டாலும் சரி, OB ஓட லெந்த் கேட்டாலும் சரி அது 4√2 தான். அடுத்தது ரிசல்ட் தான். உங்களுக்கு ஒரு சென்ட்ராய்டு வச்சு வெர்டிசஸை ஜாயின் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஜின்றது சென்ட்ராய்டு. A B C. ஓகேங்களா? சோ AB ஸ்கொயர் sum of squares of
லைன் செக்மெண்ட்ஸ் அத சைட்ஸ் ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா எப்பவுமே this is equal to 3 times of சென்ட்ராய்டு வச்சு அந்த வெர்டிசஸை கனெக்ட் பண்றீங்க ட்ரையாங்கிளோட வெர்டிஸை கனெக்ட் பண்றாங்க GA ஸ்கொயர் பிளஸ் GB ஸ்கொயர் பிளஸ் GC ஸ்கொயர் ஸோ இதோட 3 மடங்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க 120 சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் 120 இன்டூ கொஸ்டின் ஸோ GA ஸ்கொயர் பிளஸ் GB ஸ்கொயர் பிளஸ் GC ஸ்கொயர் என்னவா இருக்கும்னா 40 21 in ABC A is equal to 60 degree internal bisectors of B and C angle B bisect பண்ற ஒரு லைன் angle C bisect பண்ற ஒரு லைன் ரெண்டுமே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது D ன்னு வேணா வச்சுக்கலாம் bisectனா ஈக்குவலா பிரிக்குதுன்னு அர்த்தம் ஐயா சாரி BAC. So angle BAC will be equal to 90 degree plus half of the third angle. Third angle inga A. So 90 plus 30 k 60 ki paadi 30. So angle BAC will be equal to 120 degree. Next 22 வந்து two parallel chords of a circle. ஒரு சர்க்கிள் இருக்கு ரெண்டு கார்டு இருக்கு ரெண்டுமே என்ன சொல்றாங்க சென்டருக்கு ஆப்போசிட் சைடு சொல்றாங்க சென்டருக்கு மேல ஒரு கார்டு இருந்துச்சுன்னா சென்டருக்கு கீழே ஒரு கார்டு இருக்கும் அதோட லென்த் வந்து ஒன்னு ஏபின்னு எடுத்துக்கலாம் ஒன்னு சிடின்னு எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து 5 சாரி ஒன்னு 6 ஒன்னு 8 ஓகேங்களா ஃபைன் ஸோ இது ரேடியஸ் இது சென்டர் இங்க இருந்து ரேடியஸ் வரையலாமா ஓடின்றது ரேடியஸா ஓபின்றது ரேடியஸா இதுவும் 5 இதுவும் 5ன்னு சொல்லலாமா இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட்ஸ் கேக்குறாங்க ரெண்டு கார்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா ஃபைன் சோ இப்போ எனக்கு இந்த சென்டர்ல இருந்து வரையற லைன் வந்து இந்த கார்டை பைசெக்ட் பண்ணுமா பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா ஆக்ட் ஆகுமா சரி ஃபர்ஸ்ட் கார்டோட லென்த் என்ன 6 6 வந்து 3 3ன்னு பிரிச்சுக்கிட்டுமா செகண்ட் கார்டோட லென்த் 8 சோ 4 4ன்னு பிரிச்சுக்கலாமா இப்போ O X Y ன்னு வெச்சுக்கலாம் இங்க OYDன்றது ஒரு ரைட் ட்ரையாங்கிளா OYD ரைட் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடுஸ் 4 5 கொடுத்துட்டாங்க மூணாவது சைடு 3 இங்க திருப்பி OXBன்றது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அங்க ரெண்டு சைடு வந்து 3 5 கொடுத்துட்டாங்க மூணாவது சைடு 4 சோ அப்ப XY ஓட லென்த் 3 + 4 7 இது எனக்கு தெரியாது நான் பார்த்துட்டு வரேன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் பாராபோலா சோ பாராபோலால இருந்து எப்படி கொண்டு வரணும்னு தெரியல நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து எடுத்திருக்காங்க சோ லைன் செக்மெண்ட் வந்து 3x + 4y - 12 is equal to 0 ரேடியஸ் rன்றது ஒரு பாயிண்ட் r, r ன்னு எடுத்துக்கலாம் ஓகே சோ 3 into x ஓட வேல்யூ 6 plus 4 y ஓட கோஎஃபிஷியன்ட் 4 into y ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் வந்து -12 divided by root of a square plus b square அதாவது 3 square 9
plus 4 square 16. So 3 plus 4 7 r minus 12 divided by 9 plus 16 25 25 root எடுத்தோம் அப்படின்னா 5. So this is equal to r. இது நம்ம 5r ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5r is equal to 7r minus 12. So 7 அந்த சைடு போயிடுச்சுனா 7 minus 5 2r. 2r is equal to 12. r ஓட வேல்யூ 6. இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? இங்க மாடல்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இது ஒரு பாசிபிலிட்டி. இல்ல இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு -5r போட்டோம் அப்படின்னா -12r is equal to -12 வரும். So minus minus cancel ஆகும். r ஓட வேல்யூ 1. r ஓட வேல்யூ 6 ஆவும் இருக்கலாம். r ஓட வேல்யூ 1 ஆவும் இருக்கலாம். So ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா r ஓட வேல்யூ 1 தான். சோ ஒரு ஸ்பியர் வந்து ஹாலோ சிலிண்டர் ரீகேஸ் பண்றாங்க அப்படின்னா வால்யூம் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும். சோ ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 into pi r cube. ஹாலோ சிலிண்டர் வந்து pi h into r square minus r square. ரெண்டுத்தோட வால்யூம் சேமா இருக்கும். வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்பியர்? ஸ்பியரோட ரேடியஸ் கேக்குறாங்க. அவ்வளவுதான். இது மியர் சப்ஸ்டிடியூஷன் தான். இது நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து இந்த பை கேன்சல் பண்ணிடலாமா? சோ 4/3 into r cube. சோ ஹைட் கொடுத்துட்டாங்களா? ஹைட் 24 r square minus r square. சோ லார்ஜர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளவு? 4 4 square 16 minus ஸ்மாலர் ரேடியஸ் thickness 2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ 4 minus 2. ஓகேங்களா? thickness 2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? லார்ஜர் ரேடியஸ் minus ஸ்மாலர் ரேடியஸ். அதான் உங்களுக்கு thickness-ஆ இருக்கும். இது 4 ன்னு சொல்லிருக்காங்க. இது மொத்தமா 4 ன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து 2 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஸ்மாலர் ரேடியஸ் 2 ஆ தானே இருக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? OB-ன்றது லார்ஜர் ரேடியஸ், அது 4. திக்னஸ்ன்றது லார்ஜர் ரேடியஸ் மைனஸ் ஸ்மாலர் ரேடியஸ். இந்த பார்ட் மைனஸ் இந்த பார்ட், அதாவது இந்த ரீஜன் தான் உங்களுக்கு திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஸ்மாலர் ரேடியஸ் என்னவா இருக்கும்? லார்ஜர் ரேடியஸ் மைனஸ் திக்னஸ். சோ r ஓட வேல்யூ 2 ன்னு இருக்கும். சோ 2 ஸ்கொயர் வந்து 4. அவ்வளவுதானே? சோ 24 into 16 minus 4 12 this is equal to 4/3 into r cube. So 4 3s are 12. r cube is equal to 24 into 3 72. ஓகே 24 into 9 சரி பிரிச்சுக்கலாம். 8 into 3 into 3 into இங்க ஒரு 3 இருக்குல்ல 3. சோ r ஓட வேல்யூ என்ன இருக்கும்? கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இது 2 இது 3. சோ ரேடியஸ் வந்து 6. ரெகுலர் பிரமிட் அது ஸ்கொயர் பேஸ். சோ 32 வந்து உங்களுக்கு ஒரு பிரமிட் இருக்கு. பிரமிடுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்கொயர் இருக்குன்னு சொல்றாங்க. 4 lateral surfaces are equal triangles. சோ அப்ப equilateral triangles இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த lateral surface எல்லாம் equilateral triangles ன்னு சொல்றாங்க. ஃபைன். வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் தி பிரமிட்? ஓகே நம்ம வந்து ஸ்கொயர் பேஸ் இருக்குன்றத வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ வால்யூம் ஆஃப் தி பிரமிட் வந்து 1/3 into பேஸ் ஏரியா into ஹைட்டா. சோ பேஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஸ்கொயரா. சோ ஸ்கொயரோட ஏரியா எடுத்துலாமா? ஸ்கொயரோட சைடு வந்து a வந்துச்சுனா ஏரியா என்னவா இருக்கும்? a ஸ்கொயரா. இப்போ பிரமிடோட ஹைட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். பிரமிடோட ஹைட் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுதான் பிரமிடோட ஹைட். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இது வந்து half of the base அப்படினு எடுத்துக்கலாமா? சோ ஸ்கொயரோட சைடு a வா இருந்துச்சுனா இது a/2. இது பிரமிடோட ஹைட்னு வெச்சுக்கலாம். சரி இது என்னவா இருக்கும்? with respect to 2D ல பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட்டா இருக்குமா?
ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன ஃபார்முலா √3/2 இன்டு ஏவா ஓகேங்களா சோ அப்போ இங்க இருந்து நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ 3/4 3/4 a square is equal to sum of squares of other two sides h square plus a square divided by 4 so 3a square minus a square வந்து 2a square by 4 so h square is equal to 2a square by 4 இங்க 2 cancel ஆகுமா so h is equal to a by √2 கரெக்ட்டா இங்க இருக்கிற a square by 4 ஆப்போசிட்ல போயிடுச்சுனா minus a square by 4 னு வரும் 3 minus 1 2a square by 4 so 2a square by 4 தான் h square ஓட வேல்யூ கேன்சல் பண்ணினா a square by 2 னு வரும் h மட்டும் வேணும் சோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a by √2 so a divided by √2 so சால்வ் பண்ணும்போது a cube divided by 3 into √2 வரும் டினாமினேட்டர்ல ரூட் இருக்க கூடாது சோ அப்போ கான்ஜுகேட் பண்றோம் கான்ஜுகேட் பண்ணோம் அப்படினா a cube into √2 divided by √2 into √2 2 2 into 3 6 √2 divided by 6 into a cube ஆப்ஷன் A வா ஆமா ஒரு கோன் இருக்கு கோன் வந்து என்ன பண்றாங்கன்னா மூணு பார்ட்டா கட் பண்றாங்க a cone is cut parallel to its base 3 parts of equal height ன்னு சொல்றாங்க இப்போ எனக்கு ஒரிஜினலா பாக்கும்போது ABCன்றது ஒரு கோன் இருக்கு அதோட ஹைட் 3 ஆ இருந்துச்சு அப்படினா இது 1 இது 1 இது 1 ன்னு இருக்கும் 3 ஈக்குவல் பார்ட்ஸா ஹைட்ட பிரிக்கிறாங்க சோ ஹைட்டோட ரேஷியோ எப்படி பிரியுதோ அப்படிதான் ரேடியஸோட ரேஷியோ இருக்கும் இது ஒரு ரிசல்ட் ஓகேங்களா சோ இப்போ மூணு பார்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்மாலர் கோன் மீடியம் கோன் லார்ஜர் கோன் அப்படினு எடுத்துக்கலாமா சோ உங்களுக்கு ஹைட் வந்து சேம் அப்படினு சொல்றாங்க ஃபைன் நம்ம இங்க நமக்கு கேக்குறது கோனோட ஹைட்னு வெச்சு கேக்கல அவங்க ஃப்ரஸ்டம் வெச்சு கேக்குறாங்க கரெக்ட்டா வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் தி 3 பார்ட்ஸ் அப்படினு சொல்லும்போது மேல இருக்கிறது மட்டும் தான் கோனா இருக்கும் இதுவும் ஒரு ஃப்ரஸ்டமா இருக்கும் இதுவும் ஒரு ஃப்ரஸ்டமா இருக்கும் ஓகேங்களா ஃபைன் சோ அவங்க வந்து 1:2:3 ன்னு இருக்குமா லார்ஜர் கோனோட ஹைட் 3 பார்ட்ஸா இருந்துச்சுனா இந்த மிடில் கோன் மீடியம் கோனோட ஹைட் வந்து 2 பார்ட்ஸா இருக்கும் ஸ்மாலர் கோனோட ஹைட் வந்து 1 பார்ட்டா இருக்கும் கரெக்ட்டா ரேடியஸ்மே இந்த ரேஷியோல தான் இருக்கும் 1:2:3 ன்ற ரேஷியோல இருக்கும் ரேடியஸை கியூப் பண்ணா ஹைட் வந்துருமா கோனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து 1/3 into pi r square h ரேடியஸும் ஹைட்டும் சேம் ரேஷியோ அப்படினா r square into h r ன்னு எடுத்துக்கலாமா அப்போ r cube ஓகேங்களா சோ அப்போ வால்யூம்னு பாக்கும்போது என்ன ரேஷியோல இருக்கும் 1 2 cube 8 3 cube 27 இதுதான் கோன்ஸோட வால்யூம் ரேஷியோவா இருக்கும் 1:8:27 சோ இப்போ லார்ஜர் கோன்னு வரும்போது நமக்கு அது பிரச்சனை கிடையாது 27 இப்போ அதுல இருந்து பாக்கி இருக்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா அவங்க கேக்குறது வந்து ஸ்மாலர் கோன் into frustum 1 into frustum 2 into na ratio la frustum 1 frustum 2 idoda ratio da கேக்குறாங்க கரெக்ட்டா what is the ratio of volume of the three parts சரி இப்போ வால்யூம் பாக்கும்போது ஸ்மாலர் கோனோட வால்யூம் வந்து 1 பார்ட் தான் இருக்கும் அதுல எந்த சேஞ்சும் கிடையாது ஓகேங்களா இப்போ இந்த frustum னு வரும்போது frustum ஓட வால்யூம் எப்படி எடுத்துக்கலாம் இந்த மீடியம் கோனோட வால்யூம்ல இருந்து ஸ்மாலர் கோனோட வால்யூம் மைனஸ் பண்ணலாமா மீடியம் கோனோட வால்யூம்ல இருந்து ஸ்மாலர் கோனோட வால்யூம் மைனஸ் பண்ணா frustum ஓட வால்யூம் வந்துருமா சோ 8 - 1 7 அதே மாதிரி பிகர் frustum இந்த frustum ஓட வால்யூம் எப்படி வரலாம் லார்ஜர் கோன வால்யூம்ல இருந்து இத மைனஸ் பண்ணலாமா ஸ்மால் மீடியம் கோன மைனஸ் பண்ணலாமா சோ லார்ஜர் கோன் வந்து 27 இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 19 சோ 1:7:19 அவங்க கோன்ஸோட வால்யூம் கேட்டாங்கன்னா இப்படின்னு சொல்லுங்க ஸ்மாலர் கோன் ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்மோட வால்யூம் கேட்டாங்கன்னா இது சொல்லுங்க A cylindrical water tank of radius 10 meter filled at the rate of 314 cubic meters per hour. Okay. Cylindrical water. What is the rate of increase of water level per hour? Okay. So, இப்போ எவ்வளவு கூட்டுதோ ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ வால்யூம் அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா so dv divided by dt with respect to time தானே
ரேடியஸ் மாறாது, இதுவும் ஹைட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பீயிங் ஃபில்ட் அட் த ரேட் ஆஃப் 314 cubic meters per hour. ஒரு ஹவருக்கு 314 மீட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ வால்யூம் வந்து இந்த ரேட்ல வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூ 3.14னு ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டூ ரேடியஸ் வந்து 10. ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும், 100. ஸோ இது என்னது டிஹெச்ஆ, சாரி ஹெச். ஸோ ஹைட் வந்து எந்த ஒரு ஹவருக்கு எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்? ஸோ ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 314 இன்டூ 100 314. ஸோ ஒன் ஹைட் வந்து 1 மீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Badminton shuttlecock base is designed as a hemisphere. Attached to it is a frustum. What is the slant height? Okay, so frustum oda slant height பார்த்திருக்கோம் இல்லையா, L square is equal to H square. H square plus R minus R the whole square. அவ்வளவுதான். L ன்றது slant height. அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். H கொடுத்திருக்காங்களா, vertical height 4. So 4 square 16 plus bottom radius 3, top radius 6. So R minus R 3 square 9. So 25 na slant height வந்து 5. A cube of edge 6 is painted completely. Painting of cube சொல்லிட்டேனா, ரீசனிங்ல கடைசியா பார்த்தோம் painting of cubes. ஒன் ஃபேஸ் பெயிண்டட் ஃபார்முலா என்ன, சரி ஓகே ஆர்டரா சொல்லுங்க. 3 ஃபேஸ் பெயிண்டட் 8. 0 ஃபேஸ் பெயிண்டட் என்னது n-2 the whole cube. n-2 the whole cube. சரி, 1 ஃபேஸ் பெயிண்டடுக்கு 6 into n-2 the whole square. 2 ஃபேஸ் பெயிண்டடுக்கு 12 into n-2. n ன்றது எப்படி வந்துரும் தெரியும் இல்லையா, லார்ஜர் கியூபோட எட்ஜ் லென்த் டிவைடட் பை ஸ்மாலர் கியூபோட எட்ஜ் லென்த். இங்க லார்ஜர் கியூப் என்ன சொல்லிருக்காங்க 6 டிவைடட் பை என்னவா பிரிக்கிறாங்க, ஸ்மாலர் கியூப்ஸோட எட்ஜ் லென்த் 1. சோ என்னோட வேல்யூ 6 தான். ஓகே, சோ எத்தனை ஃபேஸ்க்கு கேக்குறாங்க, ஸ்மாலர் கியூப்ஸ் ஆஃப் have exactly one face painted. So 6 into n-2 the whole square. 6 into n-2 the whole square. So என்னோட வேல்யூ 6, 6 minus 2 4, 4 square 16, 16 into 6 96. A solid metallic hemisphere of radius r. ஹெமிஸ்பியர் வந்து ரீகேஸ் பண்றாங்க சர்க்குலர் கோனா. சோ ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 2/3 பை r கியூப், கோனுக்கு 1/3 பை r ஸ்கொயர் h. சோ ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்களா, ரெண்டுத்துக்குமே பேஸ் ரேடியஸ் சேம். சோ ஓகே, கேக்குறது ஹைட் ஆஃப் தி கோன். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய r ஸ்கொயர் இங்க இருக்கக்கூடிய r கியூப்ல ரெடியூஸ் ஆச்சு அப்படினா சோ ஹைட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். So sphere is completely inscribed in a within a cube னு சொல்றாங்க. So cube இருக்கு, கியூபோட 2D எல்லாமே 2D நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். So sphere வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். So இது a வா இருந்துச்சுனா ரேடியஸ் என்னவா இருக்கும், ஸ்பியரோட ரேடியஸ் டயாமீட்டர் வந்து a வா, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து a. So ரேடியஸ் வந்து a/2. with respect to side of the cube radius என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேக்குறாங்க, find the ratio of volume of the cube. volume of the cube வந்து a cube to the volume of the sphere. So volume of the sphere வந்து 4/3 into pi r cube. r ன்றது a/2. So a cube divided by 8 ன்னு போட்டுக்கலாமா.
So 1 by 2, 1 by cube cancel. 6 is to pi. இது பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் 42. A rectangular sheet is rolled along the length to form a hollow cylinder. So ஒரு hollow cylinder இருக்கு. ஆக்சுவலி சிலிண்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ சிலிண்டர் வரும்போது சரி அலாங் த லென்த்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாறும்? circumference of the base L is equal to 2 pi r. So 44 is equal to 2 pi r. So radius வந்து 7. breadth என்ன ஆக்ட் ஆகும்? height ஆக்ட் ஆகும். So breadth எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18. ஆமா 18 வந்து height. So ரெண்டுமே தெரியும் இல்லையா? வால்யூம் கண்டுபிடிச்சலாம்ல. (154 into 18) minus 308. A conical tent is erected to accommodate 11 students. Each student requires 4 meters. சரி டோட்டலா எவ்வளவு ஏரியா எடுத்துக்குது, டோட்டலா எவ்வளவு வால்யூம் எடுத்துக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஃபைன். கோனிக்கல் டென்ட்னு சொல்றாங்க இல்லையா? டென்ட் வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டு பேஸ் ஏரியா இன்டு ஹைட். ஸோ வால்யூம் எவ்வளவு எடுத்துக்குது? ஒருத்தருக்கு 20 cubic meters ஆஃப் ஏரா. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 11 people இருக்காங்களா? ஸோ 11 இன்டு 20 தான் மொத்தமா எடுத்துக்கூடிய வால்யூமா இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டு ஒருத்தருக்கு எவ்வளவு ஏரியா எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க? 4 மீட்டர் ஸ்கொயரா? ஸோ 11 பீப்புளுக்கு மொத்தமா 44 இன்டு ஹைட். ஓகே. ஸோ 11 4s are 4 5s are 15 தான் ஹைட். parallel piped அப்படின்னா cuboidனு அர்த்தம். The diagonal of rectangular parallel piped is 5√5. சரி diagonal தெரியும் இல்லையா ஃபார்முலா? root of L square plus B square plus H square. diagonal square is equal to L square plus B square plus H square சொல்லலாமா? sum of the length breadth height சொல்லிட்டாங்க. அதாவது L plus B plus H கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 19 கொடுத்துட்டாங்க. find the total surface area. இது வந்து அந்த ஸ்கொயர் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? அதோட அப்ளிகேஷன் தான். அதாவது a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 times of ab plus bc plus ca. ஓகேங்களா? இதுல l plus b plus h வந்து 19 ஸ்கொயர் வந்து 361. l square plus b square plus h square வந்து டயகனலோட ஸ்கொயர். சோ டயகனல் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 5√5. சோ ஸ்கொயர் பண்ணா 25 into 5 125 plus இதுதான் நமக்கு தேவைப்படுற 2 times total surface area. So 2 times of LB plus BH plus LH. So 125 இந்த சைடு கொண்டு போனா 11 minus 5 6, 5 minus 2 3a, 3 minus 1 2. So this is equal to 2 times of LB plus BH plus LH. So நமக்கு தேவைப்படுறது 2 தேவையில்லை இல்லையா? So 118. 2 times 1 times அது total surface area 2 times ஆனா 2 times ஆனா அப்போ 1 இதோட நிப்பாட்டிக்கோங்க. 1 time தேவையில்லை, 2 times தான்.
A hollow spherical shell is made of a material with density. So density வந்து density rho ன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி ஓகே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஓகே. Density is equal to mass by volume. கேக்குறது மாஸ் தான் கேக்குறாங்களா? ஸோ டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி இஸ் 4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் மாஸ் கேக்குறாங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். என்ன வால்யூம்? ஸ்பெரிக்கல் ஷெல்லா. ஸோ 4/3 இன்டு பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஓகே பை அப்படியே வச்சுக்கிறாங்களா இல்ல? ஓகே பை அப்படியே இருக்கு. 4/3 இன்டு பை. ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா? larger radius is 6, smaller radius 3. So 3 cube வந்து 216, sorry 6 cube 216 minus 3 cube 27 into 4. இதுதான் நமக்கு மாஸ். So 216 minus 27 எவ்வளோ? யாராவது கேன்சல் ஆகாதுல? சரி so 16 minus 7 9 10 minus 2 8 189 189 கேன்சல் பண்ணனா 6 3 so 4 into 63 into 4 so 63 into 16 so 630 இதோட பாதி 315 அதுக்கப்புறம் 1 63 8 10 1008 pi grams இருக்கா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இந்த மினிமைஸ்டு மேக்ஸிமைஸ்டு வந்து இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்றாங்க. அது எனக்கு ஐடியா இல்ல, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு ஏரியா வந்து மேக்ஸிமைஸ் பண்ணா எவ்வளவு வரும், ஒரு ஏரியா மினிமைஸ் பண்ணா எவ்வளவு, அடுத்த ரெண்டு क्वेश्चन இருக்கு இல்லையா? வால்யூமா ஏரியாவை மினிமைஸ் பண்ணா எவ்வளவு வரும், வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணா எவ்வளவு உண்டு? லிமிட்ஸ் வச்சு வந்து இந்த டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அது பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும், எனக்கு தெரியல. $53. Hemispherical bowl is filled to a cylindrical vessel. Hemisphere na 2/3 pi r cube. சிலிண்டர்ன்றது pi r square h. ரேடியஸ் ரெண்டுக்கு சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? cylinder has the same radius as the ball. What must be the height equal to hold the liquid? Okay, அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். So radius cancel. இந்த பை கேன்சல் ஆயிடும். இந்த ரேடியஸும் இது ஃபுல்லாமே கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ வாட் மஸ்ட் பி த ஹைட் தானே கேட்குறாங்க. ஸோ 2r/3 தான் இருக்கும். ஆப்ஷன் பி. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். 2r/3 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஹெமிஸ்பெரிக்கல் பவுலையும் ஹெமிஸ்பியரையும் சிலிண்டரையும் ஈக்குவேட் பண்ணணும். How many students like none of the subjects?
ஓகே ஃபைன். சரி, ஸோ அப்போ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மொத்தமா பார்க்கும்போது the total number of students who liked அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 60 plus 50. இந்த வென் டயக்ராம் தேவையில்லை. 60 plus 50 plus 40. ஸோ டோட்டலா இவ்வளவு 3 சப்ஜெக்ட்ஸ் தனித்தனி லைக் பண்ணது இதுதான். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த 60க்குள்ளேயே இந்த 20 15 இருக்கும் இல்லையா? இந்த 60க்குள்ளேயே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாமா? மைனஸ் ஆஃப் 20 பிளஸ் 15 பிளஸ் 10. இப்போ இதுல 2 முறையும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் இல்லையா? அது 2 முறை நீக்கின மாதிரி ஆயிடும். அதுல 1 டைம் வேணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலன்னா பிளஸ் அந்த 3 இது இருக்குல்ல இன்டர்செக்ஷன் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல்ல வரும்போது உங்களுக்கு இந்த 20ன்றது இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், 10ன்றது இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், 15ன்றது இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால நீங்க ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் பண்றீங்க அங்க. ஆனா ரிமூவ் பண்ணும்போது 2 முறையும் ரிமூவ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த இன்டர்செக்ஷன் 3த்துலயும் காமனா இருக்கும் இன்டர்செக்ஷன் வேணும். அதனால அதை மட்டும் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இது மொத்தமா ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 150 மைனஸ் 20 15 10 45 பிளஸ் 5 ஸோ இதுல 150 மைனஸ் 40 போட்டோமா? 45 பிளஸ் 5 போட்டுட்டா 40. ஸோ 110 இருக்கா? ஸோ டோட்டலா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க சிங்கிள் லைக்கிங், அப்புறம் 2 லைக்கிங், அப்புறம் 3 லைக்கிங் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா கவுண்ட்ல 110 வந்துருச்சு. இப்போ பாக்கி வந்து none of the subjects, எந்த சப்ஜெக்டும் பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 people இருப்பாங்க. இது நெய்தரா இல்லனா none of the subjects liked by அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பிரிச்சது எதுக்கு பிரிச்சனா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் 2 சப்ஜெக்ட் பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்ட் பிடிச்சவங்கன்ட்டு பிரிச்சு எழுதலாம். பட் அது வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணியே போடலாம். ஓகேங்களா? அது வென் டயக்ராம் யூஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணிடுங்க. அதான் பெட்டரா இருக்கும். क्वेश्चन नंबर 54. Okay, next question number 55. So out of 240 அதே மாடல் இருக்கு. சரி, so
ஃபைன். ஸோ இது எப்படி எடுக்கிறாங்கன்னா யூனியன் this is equal to individuals sum of individuals plus sum of 2 அது எப்படி போடலாம் அது sum of 2 likings ன்னு போடலாமா minus 2 into sum of 3 likings. So sum of individuals ன்னு பார்க்கும்போது பைத்தான் மட்டும் no like அதெல்லாம் ஓகே 120 90 70. So 160 plus 120 sum of individuals பார்க்கும்போது மொத்தமா 280 வராங்க. இதுல இங்க மைனஸா minus 2 into sum of 3 likings fine. Next sum of 2 likings ரெண்டு language no 40 engineers know exactly 2 languages. So அப்போ minus 40 போட்டுக்கலாமா minus 2 into 10 know all the 3 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்க. டயகிராம் போட்டு சால்வ் பண்ணீங்களா ட்ரை பண்ணீங்களா டயகிராம்ல சரி ஓகே இப்போதைக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா எல்லாம் எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம் ஃபைன் இதை சால்வ் பண்ண என்ன ஆகும் 20 60 260 minus 280 minus 60 எவ்வளோ 240 220 வருதா ஸோ டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த கிளாஸ்ல 250 ஸோ அப்போ கவர் ஆகாதவங்க யாரும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா none of the languages known people இருப்பாங்க ஸோ 250 minus 220 30. ஸோ அடுத்தது இதே ஃபார்முலாவில் சால்வ் பண்ணலாமா 45 30 25 மொத்தமாக ஆடுறவங்க ஓகேங்களா அந்த இண்டிவிஜுவல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னு பார்க்கும்போது 45 30 25 ஸோ 45 25 70 70 plus 30 100 இந்த 100ல இருந்து how many people play two sports ன்னு பார்த்தீங்கன்னா 15 question number 56 ஸோ மொத்தமா 100ல வந்து ரெண்டு ஸ்போர்ட் ஆடுறவங்க வந்து 15 நெக்ஸ்ட் 3 ஸ்போர்ட் ஆடுறவங்க 5 ஸோ மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு 5 into 10 25 ஸோ 100 minus 25 75 வந்துடும் டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் தான் கேட்குறாங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் வந்து 75 சரி ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 57 சரி 60 people
60% நான் 500 கவுண்ட் தேவையில்ல, மொத்தமா பெர்சன்டேஜ்ல போயிடலாம். ஓகேங்களா? 60% ரீட் நியூஸ் பேப்பர் ஏ, 40% நியூஸ் பேப்பர் பி, 20% ரீட் எய்தர். சோ அப்போ வந்து மொத்தமா இருக்கிறது 100% அப்படின்னா அதுல 100% 20 ரீட் நெய்தர் இருக்காங்க இல்லையா, அது போக பாக்கி இருக்கவங்க 80 பீப்புள் தான் ரீட்னு வருமா? 80% வந்து ரீட் பண்ணுவாங்க. அதாவது சிங்கிள் பேப்பர் ரீட் பண்றவங்களும் இருப்பாங்க, 2 பேப்பர்ஸ் போத் பேப்பர்ஸ் ரீட் பண்றவங்களும் இருப்பாங்க. அதாவது அந்த யூனியன். ஓகேங்களா? சோ யூனியன் வரும்போது 80% வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க வருவாங்க. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம அந்த இன்டர்செக்ஷன் ரெண்டுமே ரீடிங் போத் நியூஸ் பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ரீடிங் போத் நியூஸ் பேப்பர் கண்டுபிடிச்சிடலாமா? இதுல 60 வந்து ஒன்லி ஏ பிளஸ் 40 40 வந்து ஒன்லி பி. சோ P of A plus P of B minus P of A intersection B இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடலாம்ல. A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. சோ அப்ப P of A intersection B எவ்வளவு இருக்கும்? அதாவது ரெண்டு பேப்பரும் படிக்கிறவங்க எவ்வளவு இருப்பாங்க? 60 plus 40 100 80 வரணும். அப்ப இந்த கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கணுமா? P of A intersection B 20 இருக்குமா? சோ both the newspapers read பண்றவங்க எவ்வளவு percentage பாத்தீங்கன்னா 20%. இது ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்றத எடுத்துட்டோம். அவுட் ஆஃப் 100ல 20 பேர் போக 20% போக பாக்கி 80% தான் படிக்கிறாங்க. அந்த 80% வச்சு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இண்டிவிஜுவலா படிக்கிறாங்க P of A plus P of B. இண்டிவிஜுவலா 60 மொத்தமா A என்ற நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க 60, B என்ற நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க 40. ரெண்டுமே சேர்ந்து படங்களா அதோட மைனஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் வரும், இல்லனா டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்துரும். சோ இத மட்டும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு P of A intersection B 2. அதாவது both the newspapers reading percentage வந்து 20. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ தனித்தனியா எடுத்துலாமா? ரீடிங் ஒன் நியூஸ் பேப்பர் அலோன். இதுல இருந்து இத மைனஸ் பண்ணினா A அலோன் வந்துரும். இதுல இருந்து இத மைனஸ் பண்ணினா B அலோன் வந்துரும். சோ 60 minus 20 40, அதுக்கு அப்புறம் 40 minus 20 20. சோ ரீடிங் ஒன் பேப்பர் அலோன், ரீடிங் ஒன்லி ஒன் பேப்பர், அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 60%. இது ஸ்ட்ரிக்ட்லி மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கேக்குறாங்க இல்லையா, இது அசம்ப்ஷன்ல தான் போட முடியும். எப்படின்னா 80 people have Mac, 70 people have Windows PC, 60 people have Linux PC இருக்காங்க இல்லையா. சோ டோட்டலா கவுண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 80 plus 70 150, 150 plus 60 210. ஓகேங்களா? மொத்தமா 210. இந்த 210ல வந்து 1 PC மட்டும் வச்சிருக்கவங்க வருவாங்க, 2 PC வச்சிருக்கவங்க இருக்கலாம், 3 PC வச்சிருக்கவங்க இருக்கலாம். இப்போ அந்த மினிமம் கேக்குறாங்க இல்லையா, மினிமம் நம்பர் ஆஃப் 3 மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டோட்டல் கவுண்ட் வந்து டபுள் பண்ணிக்கலாம். நம்ம இத கூட்டுறோம் இல்லையா, அந்த Mac, Windows PC, Linuxக்குன்னு ஒரு கவுண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல Macல இருக்கவங்க Windows PC வச்சிருக்காங்க, Windowsல இருக்கவங்களும் Linux PC வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி மேக்ஸிமம் கவுண்ட் எடுத்துக்கலாம். அதாவது people having 2 PCs வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அது வந்து டோட்டல்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன சொல்ல வரேன்னா, Linux, Mac, Windows இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கவுண்ட் வந்து doesn't matter 80 70 60. சோ மொத்தமா எவ்வளவு வருது? 210 வருது இல்லையா. சரி 210 இருக்காங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்தமா 150 people இருக்காங்கல்ல, இந்த 150 people இங்க இருக்கக்கூடிய 210ன்றது உங்களுக்கு சிங்கிள் கவுண்டா இருக்கணும் அவசியம் கிடையாது, டூப்ளிகேட் கவுண்டாவா இருக்கலாம். சோ நீங்க மேக்ஸிமம் வந்து people having 2 PCs அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மைனஸ் பண்ணும்போது மினிமம் having 3 people PCs வந்துரும். புரியுதா? நான் இந்த கவுண்ட் டபுள் கவுண்ட் எடுத்துக்கிறேன். சோ இங்கே நான் டபுள் பண்றேன். சோ அப்போ 2 times of 150 minus 110 போட்டுக்கிறேன். சோ இங்க 300 போட்டுட்டு இங்க 210 பீப்புள்ல எனக்கு இருக்காங்க இல்லையா, இங்க 300 பீப்புளோட மைனஸ் பண்ண அப்படின்னா -90. மைனஸ்ல நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த 3 மிஷின் வச்சிருக்காங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம். கவுண்ட் வந்து நீங்க எடுக்கும்போது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் இல்லன்னு அர்த்தம். பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா இப்போ +10 +50 +20 அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவு பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இங்க டபுள் பீப்புள் இருக்காங்க, எல்லாருமே 2 PCs வச்சுக்கிறான்னு அசியூம் பண்றேன். அதனால மொத்தமா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 150 into 2 போட்டுக்கிறேன்.
எல்லாருமே வந்து 2 பீசஸ் வச்சுக்கிறான்னு அசியூம் பண்ணி போடுறேன். இது அசம்ப்ஷன் மெத்தட் தான், எக்ஸாக்ட்டான ஒரு கவுண்ட் கிடையாது. சோ அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கவுண்டோட இந்த கவுண்ட் வந்து எனக்கு இந்த கவுண்டோட இந்த கவுண்ட் கம்மியா இருக்கு. சோ 3 மிஷின்ஸ் வச்சிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்படிதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அடுத்தது அதே மாதிரி தான் போடணும். சோ உங்களுக்கு இங்க டோட்டல் கவுண்ட் கொடுக்கல இல்லையா? சர்வே ரிவீல்ஸ் 70% யூஸ் டேப்லெட் W, 80 use BI, 85 use Excel. What is the minimum percentage of analysts who use all the 3 tools? வந்துருச்சா? ஓ டோட்டல் 100% எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? Minimum percentage of analysts who use all 3 tools. ஓகே. சோ இங்க போன क्वेश्चनல உங்களுக்கு டோட்டல் கவுண்ட்னு ஒன்னு கொடுத்துட்டாங்கல்ல. சரி ஓகே. போன क्वेश्चनல வந்து 70 use all the 3 tools. Minimum percentage of analysts who use all the 3 tools. அங்க டோட்டல் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. மொத்தமா 150 ப்ரொபஷனல்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க டோட்டல் கவுண்ட் கொடுக்கல. சோ அப்ப நான் யூசர்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. நான் யூசர்ஸ் ஃப்ரம் ஈச் குரூப். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் கொடுக்கலனால வேற மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் யூசர்ஸ் ஃப்ரம் ஈச் குரூப் ஆகும்போது டேப்லெட்ல 30, அதுல இன்னொன்னு ஓகே இவங்கெல்லாம் தனி ஆளுங்கன்னு வச்சுக்கலாம். இங்க நம்மளுக்கு ஓவர்லாப் ஆகல. டேப்லெட் யூஸ் பண்ணாதவங்க 30, இன்னொன்னு யூஸ் பண்ணாதவங்க 20, அதுக்கப்புறம் எக்ஸல் யூஸ் பண்ணாங்க 15% இருக்காங்க. சோ மொத்தமா நான் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 30, 40, 50, 60யா? 65% இருக்காங்களா? இப்போ பாக்கி இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 3 ஆப்பா வாட் இஸ் 3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 100%. ஓகேங்களா? இதுல வந்து கவர் ஆகாம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 75 நான் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். நான் யூசர்ஸ் ஆல் 3 ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்காங்க. சோ 100ல 65 வந்து நான் யூசர்ஸ் இருக்காங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய 35% வந்து எல்லா ஆப்பையும் யூஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். மினிமம் பர்சன்டேஜ் கேக்குறாங்க இல்லையா? ஓவர்லாப் எங்கேயுமே இல்லன்னு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி அசியூம் பண்ணதுனால இந்த மாதிரி போடலாம். சரி இதெல்லாம் வந்து எல்லாமே மேக்ஸிமம் மினிமம் தான் கேக்குறாங்களா? சரிங்க. क्वेश्चन நம்பர் 60 ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் போயிடுங்க. சரி is x is an integer
இஸ் எக்ஸ் அண்ட் ஆட் இன்டீஜரா? எக்ஸ் வந்து ஆட் நம்பரான்னு கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின். எக்ஸ் வந்து ஆட் இன்டீஜரான்னு கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா எஸ் வரணும் இல்ல ஸ்டாண்டர்டா நோ வரணும். ஒரு ஆப்ஷன் எடுக்கும்போது ஒரு வேல்யூஸ் எடுக்கும்போது வேற ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து cannot be determinedல வந்துரும். ஃபைன். சோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபைன். x ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் an odd integerன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து ஆட் இன்டிஜர்னு சொல்றாங்க. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 ஆடா இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்குமா? கரெக்ட் தானே? x ஸ்கொயர் வந்து ஈவனா இருந்தா மட்டும் தான் மைனஸ் 1 பண்ணும்போது ஆடா வரும். ஓகேங்களா? சோ அப்ப x ஸ்கொயர் ஈவன்னா xம் ஈவனா தானே இருக்கணும். கரெக்ட்டா? அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி வருதா? xன்றது ஒரு ஆட் இன்டிஜர் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கா? எப்பவுமே எஸ் தான் வரும்னு அவசியம் கிடையாது. எஸ் ஆர் நோ எதுவா இருந்தாலும் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்ன்றது ஆட்னா எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கண்டிப்பா ஈவனா தான் இருக்கும். ஈவன் மைனஸ் ஆட் தான் உங்களுக்கு ஆட்னு வரும். எனி ஈவன் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர் உங்களுக்கு ரிசல்ட் ஆட் நம்பர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணா தானே ஈவன் நம்பர் வரும். 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81 ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணா தான் உங்களுக்கு ஈவன் நம்பர் வரும். ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணா ஆட் நம்பர் தான் வரும். சோ எக்ஸ்ன்றது ஈவன் நம்பர் தான். சோ எக்ஸ்ன்றது ஆட் இன்டிஜர்னு கேக்குறாங்க. நோன்னு சொல்றதுக்கு எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 யூஸ்ஃபுல்லா இருக்கு இண்டிவிஜுவலா. Statement 1 alone is sufficient to answer the question. சரி statement 2 ஐயும் பாத்துக்கலாம். statement 2 என்ன சொல்றாங்க? 3x plus 4 வந்து integer. சாரி 3x plus 4 வந்து even integer அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். சோ அப்போ even plus even தானே even. even number plus even number ரிசல்ட் எனக்கு even number. இங்க 4 இருக்கு. இது even number தான். எனக்கு ரிசல்ட் even சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா 3 into even number தானே இருந்தாகணும். கரெக்ட்டா? அப்ப xன்றது இங்கேயுமே எனக்கு even நம்பரா தான் இருக்கு. சோ xன்றது ஆட் நம்பரான்ற क्वेश्चनக்கு நோன்னு சொல்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டுமே எனக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கு. சோ both statements are individually sufficient. அந்த மாதிரி தான் இருக்கு ஆப்ஷன். each statement alone is sufficient. ஆப்ஷன் டி. ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்றது கேக்குறாங்க. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலாம். பெரிமீட்டர் 24. பெரிமீட்டர் 24 வச்சு நம்மளால சொல்ல முடியாது. அது எப்படி வேணா இருக்கலாம். 6 plus 10 plus 14 அப்படின்னு இருக்கலாம். பெரிமீட்டர் வச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா? a plus b plus c வச்சு 24ன்றத வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எனக்கு not sufficient. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாமா? triangle is a right angle triangle. Triangle is a right angle triangle with hypotenuse 10. Triangle is a right angle triangle with hypotenuse 10. இது 10 இருந்துச்சுனா பாக்கி இருக்க ரெண்டு வேல்யூஸ் வந்து first of all இன்டிஜரா இருக்கணும் எதுவுமே சொல்லல. அது இன்டிஜரா இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டெசிமல்ஸ்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு நம்மளால ஏரியா சொல்ல முடியாது. கரெக்ட்டா? எனக்கு இந்த சைடும் தெரியும், பேஸும் தெரியணும், ஹைட்டும் தெரியணும். பித்தாகரஸ் தியரம் வச்சு இங்க 6 8 ன்னு சொல்லிடலாம். ஆனா 6 8 மட்டும் தான் காம்பினேஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ வேற வரலாம். நெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து 10 ன்னு சொல்லிட்டாங்க. பாக்கி இருக்கிறது ஆட் பண்ணா என்ன வரும்? 14 வரணுமா? ஒரு சைடு 10 னா 24 minus 10 14 இப்போ 14க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ 14 வரும்போது நமக்கு ஒரே செட் தான் இருக்கு. இங்க 8 இங்க 6 கொடுத்தா தான் 14 வரும். சோ பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. ரெண்டுத்துமே டுகெதர் வச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ both statements together are sufficient. தனித்தனியா வைக்கும்போது உங்களுக்கு பத்தல. ஸ்டேட்மெண்ட்ஸோட அந்த டேட்டா பத்தல. பட் ரெண்டுமே டுகெதர் வச்சோம் அப்படின்னா மூணு நம்பர் ஆட் பண்ணும்போது 24 வரணும். அதே மாதிரி ஹைபோட்டனியஸோட வேல்யூ 14 இருக்கணும். பாக்கி இருக்கிறது ஹைபோட்டனியஸ் 10னா பாக்கி இருக்கிறது 14 தான் இருக்கும். சோ டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். ஆல்ரெடி பாத்துருக்கோம்ல நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும்போது இந்த டேட்டா சஃபிஷியன்சி கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல. a greater than b ன்னு கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ क्वेश्चन. ஸ்டாண்டர்டா எஸ் ன்னு வரணும் இல்ல ஸ்டாண்டர்டா நோன்னு வரணும். ஓகேங்களா? ஃபைன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் greater than b ஸ்கொயர். இங்க நான் மைனஸ்ல போட்டேன் அப்படினாலும் இங்க மைனஸ் 3 மைனஸ் 4 எது கிரேட்டர் நம்பர்? மைனஸ் 3 தான் கிரேட்டர் நம்பர். ஆனா ஸ்கொயர் எடுத்தா எனக்கு என்ன வரும்? மாறி வந்துரும் இல்லையா? சோ இத வச்சு சொல்ல முடியாது. ஸ்கொயர் வேல்யூஸை வச்சு அந்த பவர் 1ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் கிரேட்டரா லெஸரான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நாட் சஃபிஷியன்ட். என்ன சொல்றேன்னு புரியுதா? a ஸ்கொயர் greater than b ஸ்கொயரை வச்சு a greater than b ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூவா மாறிடும். ஓகேவா? இது நம்ம பார்த்திருந்தோம். சரி ஓகே ஃபைன். இப்போ புரியுதுல அது? சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து not sufficient to answer the question. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன இருக்கு? 1 by a is lesser than 1 by b. 1 by a is lesser than 1 by b. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? b is lesser than a. சோ b lesser than a னா இது சொல்லிடலாம்ல நமக்கு a greater than b ன்றது wrong. So statement 2 வந்து alone sufficient. Statement 2 is alone sufficient.
கரெக்ட் தானே? 1/a is lesser than 1/b அப்படின்னா b is lesser than a தானே? அவங்க என்ன கேக்குறாங்க? is a greater than b தானே? a greater than b ன்றது yes ஆ இருக்கலாம் வேலிடான ஆன்சர். ஏதோ சொல்ல வந்தீங்களா? நோவா இருக்கலாம்ல? ஓகே எஸ் ஆ? எஸ் ஆ இருந்தாலுமே உங்களுக்கு இது போதும்ல இந்த ஸ்டேட்மென்ட் மட்டும். கேளுங்க. ஆமா. ரெண்டுமே உங்களுக்கு எஸ் தான் கொடுக்குதுன்றீங்களா? இல்லைங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் எஸ் ஓகே இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் தான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் தானே இது எஸ் ஆர் நோ क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு? தப்பா சொல்றேன் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் தானே? 1/a less than 1/b அப்படின்னா b less than a தானே? b less than a ன்னு சொல்லலாம் இல்ல a greater than b ன்னு சொல்லலாம். ஓகே இது ஓகேவா தனியா? இது வந்து உங்களுக்கு ரெண்டு கேஸுமே இருக்குல்ல. இப்போ -3 -4 இருக்குன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் 3 4 இருக்குன்னு வச்சுப்போம். இங்க பாத்தீங்கன்னா a வந்து less than b. இங்க பாத்தீங்கன்னா a வந்து greater than b. கரெக்ட்டா? இத ஸ்கொயர் பண்ணாலுமே அவங்க கேக்குறாங்க இல்லையா? a ஸ்கொயர் greater than b இத ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன வருது? 916 தான் வருது. a ஸ்கொயர் greater than b ஸ்கொயர்னு வரணுமா? 16 9 ஓகே தப்பான ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தப்பான ரிசல்ட் கொடுக்குது. ஸ்கொயர் பண்ணா கிரேட்டர் வேல்யூ வரணும் அப்படின்னா இட் டசன்ட் மீன் எனக்கு பவர் 1ல இருக்கும்போது அது கிரேட்டரா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. சைன் நான் மாத்தி போடலாம்ல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு பத்தாது. இது எஸ்ன்னு சொல்றதுக்கோ இல்ல நோன்னு சொல்றதுக்கோ ஸ்டாண்டர்டான ஆன்சர் சொல்றதுக்கு எனக்கு பத்தாது. ஸ்டேட்மெண்ட் 1 நாட் சஃபிஷியன்ட் வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் ஓகேவா? அப்ப ஓகே தானே? இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் தான். இல்லனா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. What is the value of the 2-digit positive integer? N. Fine. Next, sum of digits of n is 9. அவ்வளவுதான question. What is the value of the 2-digit positive integer? Sum of digits of n is 9. Okay. The number obtained by interchanging the digits. Statement 1 மட்டும் பத்தாது obviously. ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 9 வரணும்னு சொல்றாங்க. அது என்ன மல்டிபிளா இருக்கும்? 9 ஓட மல்டிபிளா தானே இருக்கும். divisibility ரூல் இருக்குல்ல, sum of digits ரூல் இருக்குல்ல. 63 6 plus 3 9 72 7 plus 2 9 54 5 plus 4 9 ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 9 வரணும்னா கண்டிப்பா 9 ஓட மல்டிபிள் தான். ஆனா இதுல எந்த நம்பர்னு எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வரும் நாட் சஃபிஷியன்ட். The number obtained by interchanging the digits is 27 more than the number. The number obtained by interchanging the digits. இப்போ 10a plus b தான் நம்பர்னு வெச்சுக்கலாம். இப்போ 10b plus a மாத்துறாங்க. The number obtained by interchanging the digits is 27 more than the original number. So this is equal to 27 more than the original number. ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 72 63 54 அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். So 72 திருப்பி போட்டா 27 So மைனஸ் பண்ணீங்கன்னா 27 வருதான்னு பாருங்க. 12 minus 7 5 63 36 13 minus 6 7 27 வருது. ஓகே. சோ அப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபைன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் 72 36 54 எடுத்தேன் அப்படின்னா இது வந்து 9 ஓட மல்டிபிள் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு கூட என்னால சால்வ் பண்ண முடியாது. 27 வருது இல்லையா? அந்த நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் இருக்கு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 27 சொல்றாங்க. 3 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர் எத்தனை நம்பர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். 2 டிஜிட் நம்பர்ஸே சொல்லிட்டாங்களா? 2 டிஜிட் நம்பர்ஸே எத்தனை வேணா எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸே எடுத்துக்கிட்டு
செகண்ட் இருக்கக்கூடிய க்ளூ எடுத்துட்டு போடும்போது உங்களால போட முடியுது. சோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டுகெதர் சஃபிஷியன்ட். ரெண்டுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளால சால்வ் பண்ண முடியுது. தனித்தனியா வச்சா நம்மளுக்கு இங்க 9 ஓட மல்டி பண்றது ஸ்ட்ரைக் ஆகாது. இங்க பார்க்கும்போது என்ன நம்பரா இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ டுகெதர் பார்க்கும்போது ரெண்டுமே சஃபிஷியன்ட்டா இருக்கு. x plus y plus z வந்து ஈவன் நம்பரான்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா xy வந்து ஒரு ஆட் நம்பர். x into y x into y வந்து ஆட் நம்பர்னு சொல்றாங்க. சோ அப்போ ஜஸ்ட் ரெண்டுமே ஆட் நம்பரா தானே இருந்தாகணும். ஆட் into ஆட் தான் நம்மளுக்கு ஆடா இருந்தாகணும். ஓகே, சோ இதை வச்சு சொல்ல முடியுமா? சோ ஆட் பிளஸ் ஆட். சோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? x plus y வந்து ஆடா, ஆட் பிளஸ் இங்க ஆடா இருந்துச்சுன்னா ஆட் நம்பரா வரும், இங்க ஈவனா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் வரும். கரெக்டா? 7 plus 3 plus 2 தானே. சோ 7 plus 3 10 plus 2 12. சோ அப்போ இங்கே உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா ஈவன் நம்பரா இருக்கா இல்லன்னு சொல்ல முடியாது. எஸ் ஆர் நோ நமக்கு சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 alone not sufficient. ஸ்டேட்மெண்ட் 1 alone not sufficient. சரி, ஸ்டேட்மெண்ட் 2 பாப்போமா? சோ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்றாங்க? yz is an even number. y into z is an even number. சோ அப்போ yz தனித்தனியா என்னவா இருக்க முடியும்? ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா ஈவன் நம்பர் வருதுன்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்க முடியும்? ஈவன் இன்டு ஈவன் தானே. ஈவன் இன்டு ஆட் உங்களுக்கு ஆட் வந்துரும்ல. கரெக்ட்டா? இல்லையா? 2 into 3 6 வருதா? அப்ப இங்க உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சரி. சோ ஆட் இன்டு ஈவன் இருக்கலாம், ஈவன் இன்டு ஆட் இருக்கலாம், ஈவன் இன்டு ஈவன் இருக்கலாம். அதாவது yz க்கு பாசிபிலிட்டிஸ், yz அப்படின்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். சோ இங்கே உங்களுக்கு நிறைய இருக்குன்னா தேர்ட் வேரியபிள் போடும்போது உங்களுக்கு நிறைய இருக்கும். x ன்னு வரும்போது அங்கே உங்களுக்கு நிறைய இருக்கும். கரெக்ட்டா? என்னது? கரெக்ட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பத்தாதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அது ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient to answer the question. சரி, ரெண்டுமே டுகெதர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வருமா? என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட், செகண்ட் ஒன் வந்து ஆட். அதாவது x y z. ஓகேங்களா? சோ x வந்து ஒரு ஆட் நம்பர், y வந்து ஒரு ஆட் நம்பர். y ஆடா இருக்கு அப்படின்னா இன்னொன்னு ஈவனா இருக்கணும். இப்போ ஈவன் நம்பரா இருக்கு. இப்போ அது சொல்லிடலாமா? x plus y plus z வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாமா? எஸ் ஆர் நோவா? எஸ். So both statements together are sufficient. Both together are sufficient. இது கீழ வந்து உங்களுக்கு டைப்பிங் மிஸ்டேக். So an is equal to a plus n minus 1 into k. Question number 73. an is equal to a plus n minus 1 into k. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு சொல்லிருக்கேனா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிருக்கேனா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல நம்பர் சிஸ்டம் அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா tn is equal to a plus n minus 1 into d. சோ அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபிஃப்த் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூஸ் கொடுத்திருக்காங்க. சோ a1 ஓட வேல்யூ 2, a ஓட வேல்யூ 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இத மட்டும் வச்சு சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் a3 ஓட வேல்யூ 8 ன்னு கொடுத்திருக்காங்க. a3 ஓட வெயிட் 8, a3 ஓட வேல்யூ 8 அப்படினா அங்க இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? d கண்டுபிடிச்சிடலாமா? சோ a1 d இருந்துச்சு அப்படினா அந்த nth டேர்ம் அவங்க என்ன டேர்ம் கேக்குறாங்க? ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ ரெண்டு ஸ்டேட்மென்ட்டுமே வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ மட்டும் இருந்தாலும் பத்தாது. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட வேல்யூ மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டுமே வேணும், டுகெதர் வேணும். அப்படி இருந்தா சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் தேவையில்லை, சால்வ் பண்ண முடியுமா முடியாதுன்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். சோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். What is the radius of the circle? So area is numerically equal to, area of a circle is numerically equal to circumference ன்னு சொல்றாங்க. So pi கேன்சல் பண்ணிக்கலாம், r கேன்சல் பண்ணிக்கலாம், radius ஓட வேல்யூ 2. So first ஸ்டேட்மென்ட் போதுமா? ஸ்டேட்மென்ட் 1 வந்து இண்டிவிஜுவலா சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் a circle. ஒரு சர்க்கிள்ல வந்து லாங்கஸ்ட் கார்ட் என்னவா இருக்கும்? டயாமீட்டரா இருந்தாகணும். சோ லாங்கஸ்ட் கார்ட் கொடுத்திருக்காங்க.
லாங்கஸ்ட் கார்டு கொடுத்தாலும் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அலோன் சஃபிஷியன்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இல்லனா ஈச் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். How many play both badminton and tennis? 54, 42. So மொத்தமா எத்தனை பேர் ஆடுறாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. யூனியன் இஸ் ஈக்குவல் டு P of A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P of A plus P of B minus P of A intersection B. சரி. சோ இல்ல மொத்தமா ஆடுறவங்க எத்தனை பேர்? 50 பேர் இருக்காங்க. அதுல 8 பேர் ஆட மாட்டாங்க. ரெண்டுமே சேர்த்து வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இந்த क्वेश्चन சால்வ் பண்ண வேண்டாம்ல. both are sufficient to answer the question தானே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும்ன்றது தெரியுது இல்ல. அது வரைக்கும் போதும். ஆன்சர் கேட்டாங்கன்னா சொல்லலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பேஸ்ட் இதுதான். ஃபைன். ஓகேவா? என்ன பண்ணணும் தெரியும் இல்லையா? டோட்டலா 50 பீப்புள் இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து 8 மைனஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா ஆடுற கவுண்ட் வரும். சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க பிளஸ் 2 ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க வந்துரும். சோ அப்ப அதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா 50 மைனஸ் 8 சோ 42 திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 28 அதுக்கப்புறம் 26 அப்புறம் ரெண்டுமே சேர்த்து ஆடுறாங்க எவ்வளவுன்னு தெரியாது. சோ இங்க இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா அது வந்துரும். ஃபைன். நெக்ஸ்ட் 75 76. how many இல்ல வாட் இஸ் தி ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்? டிஸ்கவுண்ட் மட்டும் வச்சு ப்ராஃபிட் சொல்லிட முடியுமா? டிஸ்கவுண்ட் வச்சு எந்த டேர்ம்ஸோட ரேஷியோ எடுக்கலாம்? மார்க்டு பிரைஸ் செல்லிங் பிரைஸா? ஓகே. நெக்ஸ்ட் மார்க்டு பிரைஸ் பெர்சன்டேஜ் வச்சு என்ன ரேஷியோ எடுக்கலாம்? காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸா? சோ ரெண்டுமே தேவை. அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? இஃப் சோ ப்ராஃபிட்னா எவ்வளவு ப்ராஃபிட், லாஸ்னா எவ்வளவு லாஸ்னு சொல்ல முடியும். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டுகெதர் சஃபிஷியன்ட். ஆன்சர் வேணுமா? எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னு? mod of x is less than 1. ஸோ மாட்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவா உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். கரெக்டா? சரி, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இல்ல இருக்கு.
ஓகே ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து உங்களுக்கு வேரிட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எக்ஸோட வேல்யூ -1 எடுக்கிறீங்க. -1 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 வருது which is not less than ஈக்குவல் தான் சொல்ல முடியும். கரெக்ட்டா? இங்க உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது? நோன்ற ஆன்சர் கொடுக்குது. அதுவே நீங்க வந்து எக்ஸோட வேல்யூ -2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கியூப் பண்ணும்போது உங்களுக்கு -8 வருது இல்லையா? -8 லெஸ் than -2ன்றது கரெக்ட் தான். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கொடுக்கல. ஆனா சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. நமக்கு வந்து லெஸ் than 1 கிரேட்டர் than 1 சொல்ல முடியாது. பட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ரிசல்ட் கொடுக்குதா? இந்த மைனஸை நெகட்டிவ்ல எடுத்தாலும் சரி பாசிட்டிவ்ல எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த -1 எடுத்துக்கிறீங்க. -1 எடுத்து ஸ்கொயர் பண்ணினா 1 வருது. 1 இஸ் நாட் லெஸ் than -1 நோன்ற ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி -2 எடுத்துக்கிறீங்க. -2 எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணினா 4 வரும். 4 இஸ் லெஸ் than -2ன்றது நோ வருது. சோ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கொடுக்குதுல. சோ அப்ப இத வச்சு ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியன்ட் சொல்லிடலாமா? புரியலையா என்ன சொல்றேன்ட்டு? ஃபைன். அந்த மினிமம் கவுண்ட் மேக்ஸிமம் கவுண்ட் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த பாரபோலா சம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபைன். இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.